நாங்களாம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்க தாமுன்னா பெரிய பணக்கார குடும்பத்தில இருந்து வந்தார். அவருக்கு நாங்க மாவட்ட செயலாளர் கொடுத்தோம். 2026 தலைவர் தளபதி சிஎம் ஆயிடுவார்ன்றது எல்லோருக்கும் அன்னைக்கு தெரியாது. எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவாரு, தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி ஆரம்பிப்பாருன்னு எந்த ஒரு மற்றவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது தாமு சொன்னாரு, 1 நாள் 2 நாள் 5 நாள் கொண்டாடுவாங்க. ஆனா எங்க தலைவருக்கு மட்டும்தான் 365 நாளும் பிறந்த நாள் கொண்டாடும் ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி தான். நாங்களாம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். எங்க தாமுன்னா பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வந்தார். அவருக்கு நாங்கள் மாவட்ட செயலாளர் கொடுத்தோம். சாதாரணமா ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்தவர் தான் இன்று மாவட்ட செயலாளர். பணம் காசு இருக்கிறவங்க கிட்ட பணத்தை செலவு பண்ணணுன்ற ஆசை இருக்காதுங்க. 500 ரூபாய் அவர் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டினார்னா 400 ரூபாய் செலவு பண்ணி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு எண்ணம் உள்ளவர் தான் எங்க தாமு. அவர் கடந்த 28-30 வருடமாக சைக்கிளிலே ஓட்டிக்கொண்டு போஸ்டர் ஒட்டி அங்கு கிடைக்கும் பணத்தில் வருமானத்தில் 5 பேருக்கு 10 பேருக்கு உணவளித்து வந்தவருக்கு தாங்க இன்னைக்கு பதவி கொடுத்தோம். அன்னைக்கு தெரியாது எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் தலைவர் இந்த உச்சத்துக்கு வருவாரு, தலைவர் தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி ஆரம்பிப்பாருன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. தளபதி மேல் அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்களுக்கு தளபதி பெயரால் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அவருக்குத்தான் இன்று மாவட்ட கழக செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கும் நிர்வாகிகளுக்கு இளைஞரணி, தொண்டரணி, மாணவர் என்று சகோதரிகளுக்கு மகளிர் என்று பதவிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களுக்கும் தெரியும் இந்த நேரத்தில் எப்படியாவது 2026 தலைவர் தளபதி சிஎம் ஆயிடுவார் என்றது எல்லோருக்கும் மக்களுக்கு தெரியும். அதனால புதிதாக வருபவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அவர்களுக்கு உண்டான பதவிகள் கொடுக்கப்படும். ஆனால் உழைத்தவர்களுக்கு தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாங்கள் தலை நிமிர்ந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம்.